அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஷாட அமாவாசை. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்று தான் இந்த ஆஷாட அமாவாசை. உத்தராயண காலத்துடைய கடைசி அமாவாசை. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பித்ரு தோஷங்கள் மட்டும் போகிறது இல்லாமல் நமக்கு தனிப்பட்ட முறையில் கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் கூட எல்லா விதமான தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி தரக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. அந்த வகையில் நாளை தினம் நம்ம எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சாலே போதுங்க, அந்த பரிகாரத்திற்கு அதீதமான ஒரு பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நாளைய தினம் நம்ம பசுமாட்டுக்கு ஒரு எளிமையான இந்த ஒரு பொருளை மட்டும் நாளைய தினம் நீங்கள் கொடுத்து வந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடன் சுமையிலிருந்தும் நம்ம மீண்டு வரலாம். அந்த பணம் வருவதற்கான சம்பாதிப்பதற்கான அந்த யோகங்களும் வாய்ப்புகளும் நமக்கு அமையுங்கிறது தான் நம்முடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு 24 மணி நேரம் பகல் இரவு இருக்கிறது மாதிரி தான் தேவர்களுக்கு ஒரு ஆண்டு அப்படிங்கிறது ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கில் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கும். அப்படி 6 மாத பகல் காலங்கிறது தை மாதத்திலிருந்து ஆரம்பித்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கும். 6 மாத இரவு காலங்கிறது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கும். அப்படி தேவர்களுடைய பகல் காலமான இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆனி மாதத்தோடு முடியுது. ஆடி மாதத்திலிருந்து பித்ருக்கள் பூமிக்கு வரக்கூடிய தக்ஷாயன புண்ணிய காலம் நமக்கு ஆரம்பிக்குது. அதனால தான் இந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கு நமக்கு அதீதமான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், கடன் சுமைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கான அந்த திதி நேரம் நமக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜூலை 13ஆம் தேதி நமக்கு மாலை நேரம் 6:52 மணிக்கு துவங்கி நாளைய தினம் ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் முடியுதுங்க. இந்த அமாவாசைக்கான அந்த தர்ப்பணங்கள் எல்லாம் நம்ம நண்பகலுக்குள்ளே நம்ம செய்கிறது, பிண்ட தானங்கள் பண்ணுறது, இல்லை உங்களுடைய வீட்டு அந்த பழக்க பிரகாரம் நிறைய பேர் படையல் இட்டு அப்படி காகத்துக்கு சாதம் வைப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அந்த அமாவாசை திதி நம்ம அந்த முடிவதற்குள்ளே நம்ம செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது அரச மரம் இருந்ததுன்னா அந்த அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெயால் இல்லாட்டி சுத்தமான நல்லெண்ணெயில் நம்ம ஒரு தீபம் ஏற்றி அந்த இடத்துல வச்சு நம்ம வழிபட்டோன்னா நம்முடைய பித்திருக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும். நமக்கு இதுவரைக்கும் அந்த ஒரு கஷ்டமே இதிலிருந்து வெளிப்படவே முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த தீப வழிபாட்டை செஞ்சிங்கன்னா, அதுவும் கடுகு எண்ணெயால் இருக்கக்கூடிய அந்த தீப வழிபாடை நம்ம அமாவாசை நாள் அன்னைக்கு இப்படி அரச மரத்துக்கிட்ட வச்சுட்டு அந்த அரச மரத்தை நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு வரப்போ நிச்சயமாக தீராத ஒரு கஷ்டங்கள் கூட தீரும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதனால் இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் அந்த முன்னோர்களுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் சிலரால் எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷனில் கூட இருக்கலாம், வேலைக்கு போகலாம், இல்லாட்டி குடும்ப சூழல் அப்படி அமையலாம். பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் எடுத்து 1க்கு 2 நுணுக்கி உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரம், இல்லாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் மரமே இல்லைம்மா வேறு எங்கேயாவது ரோட்டு பக்கத்தில் மரம் இருந்தால் கூட அந்த மரத்துக்கு கீழே ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் நீங்கள் அப்படி போட்டுட்டு பாருங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசியை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிரினங்கள் நிச்சயமாக எறும்புகள் சாப்பிடும். ஏன்னா ஒரு 1000 உயிருக்கு தானம் செய்ததற்கான பலன் தான் இந்த ஒரு கைப்பிடி இந்த பச்சரிசி நம்ம இப்படி மரத்துக்கு கீழே போட்டுட்டு வர்றது. அதனால் இதை மட்டுமாச்சும் நீங்கள் இந்த அமாவாசை நாளில் மறக்காமல் பண்ணுங்கள். இதோடு கூட நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நான் அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு தான் நம்ம சமைப்போம். அப்படி சமைக்கின்ற அந்த சாதத்தை ஒரே ஒரு கைப்பிடி கொஞ்சம் கருப்பியல் இருந்ததுன்னா நீங்கள் கலந்து வைக்கலாம். இல்லாதவங்க ஒரு கைப்பிடி சாதத்தையாச்சும் அன்றைய நாள் நீங்கள் காக்காக்கு நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய இந்த தானங்கள், நம்ம இது மாதிரியான படையல் இடுறது, முன்னோர்கள் நினச்சி வழிபாடுகள் பண்ணுறது நேரடியாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம மறக்காமல் செய்யணுங்கிறது. அதே மாதிரி இந்த நாளில் பசுமாட்டுக்கு இந்த
ஒரு பொருளை மட்டும் நம்ம தானம் கொடுத்தா போதுங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, கட்டி வெல்லம். எல்லா இடமும் வெல்லம் கிடைக்கும். வெல்லம் ரொம்ப அதிகபட்ச விளைவனும் கிடையாது. உங்களுக்கு முடியும், வசதி இருக்குன்னா பச்சரிசி பச்சரிசி கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுட்டு, பச்சரிசியோடு கொஞ்சம் அந்த வெல்லத்தை, கட்டி வெல்லத்தை நீங்கள் கலந்துட்டு 2 வாழைப்பழமோடு சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ, அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில், கோவில் பக்கத்தில் நிறைய பசுமாடுகள் இருக்கும் பார்த்திங்களா, பசுமாடுகளுக்கு அப்படி நீங்கள் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்முடைய கடன்களும் சரி, கர்ம கடன்கள் எல்லாமே தீருவதற்கு பசுமாட்டுக்கு நம்ம தானம் செய்தாலே போதும்னு சொல்லப்படுது. ஏன்னா பசுமாட்டில் தான் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகங்கள் இருக்குது. எல்லாராலையுமே எல்லா பரிகாரங்களும் நம்மளால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்க கூட ஒவ்வொரு அமாவாசை அந்த நாளன்னைக்கு நம்ம இது மாதிரி பசுவுக்கு ஏதாவது ஒரு தானங்கள் கொடுத்து வந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய பித்திருக்களுக்கான ஒரு மகிழ்விக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லப்படுது. பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாலே அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். நம்முடைய குலமானது தழைக்கும். நமக்கு தீராத அந்த கர்ம வினைகளும் சரி, நம்முடைய கடன் பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக தீரும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பசுக்கு நம்ம உணவு கொடுத்தோன்னா எல்லா தெய்வத்துக்கும் தேவதைகளுக்கும் உணவு அளித்ததாக சமம்னு சொல்லப்படுது. அதனால் பசுமாட்டுக்கு உங்களுக்கு எப்படி முடியுதோ, ஆனால் மறக்காமல் அந்த கட்டி வெல்லத்தை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் ஒன்று நம்ம சாப்பாடாக அப்படி கலந்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி சும்மா பச்சரிசி ஊற வச்சு கொஞ்சோண்டு சிறுபருப்பு, நம்ம வெல்லம், இந்த பழம் இப்படி கலந்து கொடுக்கலாம். நிறைய பேர் அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு என்ன முடியுதோ பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி பசு பக்கத்தில் கோசாலை இருக்குன்னா அதற்கு அந்த தீவனங்கள் நம்ம ஏதாவது நம்ம கையால் வாங்கி கொடுக்கறது, இல்லை சிவன் கோவில் இருக்கக்கூடிய கோசாலைகளுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சமாக பணம் கட்டுறது, இப்படி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை நாளில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் மறக்காமல் பசுவுக்கு கொஞ்சம் பச்சரிசி, சிறுபருப்பு, வெல்லம், பழம் இது மட்டும் கலந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொடர்ந்து செய்து வர நம்முடைய கர்ம வினைகள் தீரும். குறிப்பாக கடன் பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வரலாம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பசுமாடுங்கிறது எல்லா இடம் இருக்குது பார்த்திங்களா. அதனால் எளிமையான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். கூடுதலாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு நமக்கு அமாவாசை வந்திருக்கிறதுனால எப்படிப்பட்ட கர்ம கடன்களும் நமக்கு தீருவதற்கு செவ்வாய்க்கு உகந்த நம்ம துவரை தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிந்தவர்களுக்கு நீங்கள் யாருக்காச்சும் 1/2 கிலோவோ 1 கிலோவோ நீங்கள் பருப்பு வாங்கி கொடுக்கலாம். அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க நம்ம காகத்துக்கு, பறவைகளுக்கெல்லாம் நம்ம ஏதாச்சும் நம்ம அரிசி சாதம் வைப்போம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் துவரை, ஒரு கைப்பிடி துவரை நம்ம தானமாக வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு கர்ம கடன்களும் தீரும். எப்படிப்பட்ட கடன் சுமைகள்லேருந்து நம்ம மீண்டு வரலாம். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தை நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் பண்ணுங்கள். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கோமாதாவே போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. நிச்சயம் முன்னோர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.